இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இனிமே எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நினைச்சேன். சார் எந்திரிங்க சார். நீங்க சொல்றதுலதான் என் வாழ்க்கையே இருக்கு. என்னையும் என் அப்பாவையும் சேர்த்து வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்தீங்கல்ல, இப்போ இப்படி வாக்க மீறி போறது கொஞ்சம் கூட சரியில்லை. எந்திரிங்க சார். வந்து எங்க அப்பா கிட்ட உண்மையை சொல்லுங்க சார். எனக்கு இருந்த ஒரே ஒரு சாட்சி நீங்க தான். நீங்களே இல்லைன்னா இதுக்கப்புறம் என்னையும் என் அப்பாவையும் ஒண்ணு சேர்க்கறது யாரு சார்? யார் இருக்காங்க? இது வரேம்மா. அம்மா அம்மா என்னடி? அங்க பாருங்க. இந்த பொண்ணு என்ன நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா? அந்த வீட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு எப்பவும் சண்டை போட தானே வருவாங்க. அம்மா அப்பா அத்தைன்னு எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்கன்னு இப்ப இவளும் வந்துட்டாளா? எதுக்கு சண்டை போட வந்திருக்காளோ தெரியல. அம்மா நீ என்ன இங்க? நேத்து கோட் கொடுத்தல்ல, அத கொடுத்துட்டு போலான்னு வந்த. வாங்கிக்கோ. என்னது இது? இவ்ளோ தூசியா இருக்கு, அப்படியே கொண்டு வந்து கொடுக்குற? இப்ப என்ன, உனக்கும் உன்னோட கோட்டை வாஷ் பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதானே? நான் இங்கேயே வாஷ் பண்ணி தரேன். இவ எதுக்கு வந்திருக்கா? அண்ணாக்கு கோட் கொடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கா. உங்க அண்ணனோட கோட்டு அவகிட்ட எதுக்காக இருக்கு? எங்களுக்கும் அதான் ஒண்ணும் புரியல. இப்ப எதுக்கு அதை தோச்சிட்டு இருக்கா? அந்த கோட்ல டஸ்ட் இருக்கான். அண்ணா வேண்டான்னு சொல்லியும் நான் அதை கிளீன் பண்ணி கொடுத்துட்டு தான் போவேன்றா. பாரு எப்படி துவைக்கிறான்னு. இந்த கோட்ல நீங்க எல்லாரும் எப்படி தெரியுறீங்க? இந்த மாதிரி கிழிஞ்சிருந்தா நாங்க மட்டும் இல்ல, இந்த உலகமே தெரியும். கிழிஞ்சிருச்சா? ஐயோ, என்ன இப்படி கிழிஞ்சிருச்சு? உன்னதெல்லாம் யார் கேட்டாங்க? எனக்கு கொடுத்தா அது திருப்பி கொடுக்கறது என்னுடைய பழக்கம்.
கோட்டை தான் புதுசா டிசைன் பண்ணி கொடுத்துருக்கியே, இது போதும், கிளம்பு. நான் ஒத்துக்க மாட்டேன். என்னால உன் கோட் இந்த மாதிரி ஆனதுனால உன் கோட்டை நான் உனக்கு கொண்டு வந்து தரேன். நான் தான் தேவையில்லைன்னு சொல்றேன்ல. நீ வேண்டான்னு சொன்னாலும் நான் வருவேன், வந்து கொடுப்பேன். புது கோட்டோட நான் வருவேன். பாய். ஆண்டி, அந்த கோட் அவகிட்ட எப்படி போச்சுன்னு நீங்களே கேளுங்க. எதுக்கு விட்டு தள்ளுமா? என்ன ஏதுன்னு கேட்காம இருந்தா எப்படி? நீங்க கேட்கலன்னா நானே கேக்குறேன். அம்மாவுக்கு இருக்க திமிரை விட பொண்ணுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. உங்க கோட் எப்படி அவகிட்ட போச்சு? யாரோ சில ரவுடிங்க அவளை கிட்னாப் பண்ணி வச்சிருந்தாங்க. அதான் அவங்க கிட்ட இருந்து காப்பாத்து. அப்போ அவ ட்ரெஸ் கிழிஞ்சு போயிடுச்சு. சரின்னு தான் என் கோட்டை கொடுத்தேன். ஓ, என்ன கிட்னாப் பண்ண அந்த அபூர்வ ஆளுங்களை அனுப்பி வச்சா நட்சத்திரம் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா. அப்படின்னா அவளை காப்பாத்துனது இந்த வளர்ந்து கெட்டவர் தானா? எதுக்கு வந்திருக்கா? என்ன சண்டை போட போறாளோன்னு ரொம்ப டென்ஷனா இருந்ததா. அந்த வீட்ல இருந்து வந்து சண்டை போடாம போனது இந்த பொண்ணு ஒருத்தி தான். என்னாச்சு இந்தோ? என்னாச்சு உனக்கு? அந்த பையனோட வெளியில போயிட்டு வந்து சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? சொல்லு இந்தோ, என்னாச்சு? அந்த பையன் ஏதாவது சொன்னானா? நீ எதுவுமே சொல்லாம இருந்தா நாங்க என்னன்னு புரிஞ்சுக்கிறதுமா? சொல்லுக்கா. எல்லாரும் கேக்குறாங்கல்ல, எதுவும் பேசாம இப்படி அமைதியா இருந்தா எப்படி? சொல்லு. வாய் திறந்து பதில் சொல்லுடி. என்ன நடந்தது? அழாதம்மா. என்ன நடந்துச்சு? அண்ணா, என்னமோ நடந்திருக்கு. இல்லனா இவ எதுக்கு இப்படி அழ போறா? மெதுவா வாப்பா. வா. என்னங்க, அபூர்வா கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. என்னடி பார்த்து பேசுறது? என் புள்ளைய ரத்தம் வர மாதிரி அடிச்சு போட்டிருக்கான். அவங்க கிட்ட கை கட்டி பேசணுமா? வாயை மூடிட்டு வா. வா வாடா.